டெலிகிராம் செயலிக்கு தடை செல்லும் டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. என்னது இத்தனை நாளா? இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் டெலிகிராம் செயலி தொடர்பான வழக்கில் முக்கியமான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மத்திய அரசு டெலிகிராம் செயலிக்கு விதித்த தற்காலிக தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு பிறப்பித்த தடை உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்பது உறுதியாகியுள்ளது. நீட் யுஜி 2026 மறுதேர்வை முன்னிட்டு வினாத்தாள் கசிவு, தேர்வு தொடர்பான மோசடி மற்றும் சட்டவிரோத தகவல் பரிமாற்றங்களை தடுக்க மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. குறிப்பாக டெலிகிராம் சேனல்கள் மற்றும் குழுக்கள் மூலம் தேர்வு தகவல்கள் தவறான முறையில் பகிரப்படலாம் என்ற அச்சம் காரணமாக இந்த தற்காலிக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக அரசு விளக்கமளித்தது. இந்த தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகியது. இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான பயனர்கள் இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், தகவல் பரிமாற்ற சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்றும் டெலிகிராம் தரப்பில் வாதிட்டது. ஆனால் மத்திய அரசு சார்பில் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் தேர்வின் நம்பகத்தன்மையை பாதுகாப்பது மிக முக்கியம் என்றும், அவசர சூழ்நிலையில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தியே இந்த தடை அமுல்படுத்தப்பட்டது என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பினரின் வாதங்களையும் கேட்ட டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசின் நடவடிக்கையில் உடனடி தலையீடு செய்ய தேவையில்லை என்று கூறி டெலிகிராமின் மனுவை தள்ளுபடி செய்தது. மேலும் பொதுநலன் மற்றும் தேர்வின் நேர்மையை பாதுகாக்க அரசுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் இருப்பதாகவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இந்த தீர்ப்பின் மூலம் டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடையை தொடர்ந்து அமலில் இருக்கும் நிலையில் இந்தியாவில் டிஜிட்டல் தளங்களின் பொறுப்பு, அரசின் கட்டுப்பாடு அதிகாரம் மற்றும் பயனர்களின் தகவல் சுதந்திரம் ஆகியவை மீண்டும் விவாதப் பொருளாக மாறியுள்ளன. டெலிகிராம் செயலி மீதான இந்த நடவடிக்கை தேர்வு பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தளங்களின் கண்காணிப்பு தொடர்பான இந்திய அரசின் அணுகுமுறையில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது.